Dr. Rajeshwari Skin Care and Hair Restoration Center. Hair growth without surgery. 25% offer. Black Thunder, Asia's #1 water theme park. Great place, great fun. நேத்து பிக் பாஸ் எபிசோடே டாஸ்க் அண்ட் ஃபன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களால நிறைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அப்படிப்பட்ட எபிசோடோடைய ஒரு அன்சீனை பார்க்காம இருக்க முடியுமா? அண்ட் அன்சீன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அன்சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்யா வந்து உனக்கு என்ன தப்பு நடந்துச்சு அஜித் அப்படின்னு கேக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கேபி, ரம்யா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. தெரிஞ்சு கேபி நீ தப்பு பண்ணியிருந்தா அது இப்போ ஒத்துக்கிட்டல, ஏன் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஏன் அப்படி பண்ண, அப்ப நீ பண்ணது தப்புனா அடுத்த நாள் அதுக்கு நான் பண்ணிக்கலாமா, ஓகே அப்ப நான் இனி அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த நாள் மார்னிங் டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வீட்டை வைக்கணும் அப்படின்னு நம்ம அர்ச்சனா பண்ணி காமிக்கணும். அண்ட் அர்ச்சனா, ரம்யா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்திருக்காங்க. அர்ச்சனா வீட்டை வைக்கிறாங்க அண்ட் ரம்யா வீடு வாக்க வந்திருக்காங்க. அண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா பிபி வீட்டோடைய விலை 100 கோடி அப்படின்னு சொல்றாங்க. 75 crores நீங்க அட்வான்ஸா கொடுங்க அண்ட் மத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்புறமா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அர்ச்சனா வந்து அவங்களுக்கு விளக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல கண்ணாடி பாப்பீங்க, நீங்க நிறைய போட்டோ ஷூட் பண்ணுவீங்கல்ல, இந்த இடத்துல இருந்து பண்ணலாம், நல்லா இருக்கும், வீடு ஃபுல்லா கண்ணாடி அப்படின்னு சொல்லி ரம்யாவை நாசுக்கா கலாய்க்கிறாங்க. அண்ட் உடனே பாத்தீங்க அப்படின்னா ரம்யா வந்து ஓகே நான் தந்துடுறேன், பண்ணிடலாம் நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அனுப்புறீங்க, என்னையா, எப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க தான் எல்லாரையுமே நல்லா அனுப்புவீங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம அர்ச்சனா நாசுக்கா சில விஷயங்களை பின் பண்றாங்க. அண்ட் அப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் அனுப்புறேன் அதாங்க இந்த வாரமா அடுத்த வாரமான்னு தெரியாது, ஆனா நாங்க எல்லாம் சேர்ந்து அனுப்புறோம் அப்படின்னு சிரிச்சுட்டே ரம்யாவும் சொல்றாங்க. அண்ட் அஜித் கிட்ட பாலா நீ போய் 2 முட்டையை ஓட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும், எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கறத பாலாஜி அஜித்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீ தாண்டா தனியா போய் உன்னுடைய சான்ஸ் எடுத்துக்கணும், யாரும் தரமாட்டாங்க, நல்லா பாரு எனக்கு நானே தானே சான்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அஜித்தை கொஞ்சம் ஊசுப்பேத்தி விடுறாரு. அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அஜித் அப்படியா சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாலாஜியோடைய ட்ரிக்கை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா பாலாஜி ஒரு லிக்விட கையில காமிக்கிறாரு. அண்ட் அது ஹமாம் பாக்கெட் குள்ள இருக்கு, இதுல தானே நான் வச்சிருக்கேன், இது எடுத்து அதுல தடவிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ண வேணாம், நம்மளுடையதை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓகே விடு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல உட்காந்து பேசும்போது நான் எனக்காக பேச போறேன், அப்படியே உனக்கும் பேசி நான் டீல் வாங்கி தரேன், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஓகே நானும் வந்து எனக்குள்ள வேலிட் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு அஜித் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் வெளியே பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்னால தனித்தனியா பிரிஞ்சு உட்காந்து இந்த டாஸ்க பத்தியும் அண்ட் இதுல நடந்த நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுல, நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுறது நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில கேபி நீ சாரி கேளு அப்படின்னு சோம் சொல்றாரு. அசிங்கமா இருக்குடா இந்த சண்டை அப்படின்னு ரியோ சொல்றாரு. அண்ட் இவங்களே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் பாக்குற எல்லாருக்கும் தெரியுது. அண்ட் அஜித், ரம்யா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் நேத்து ஒரு டீல் பண்ணேன், அது நாசமா போச்சு, இங்க பண்ணா இது இப்படி ஆயிடுச்சு, அங்க போனா அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அஜித் காமெடியா ஒரு டயலாக் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்ல அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ரியோ, அனிதா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய் நேத்து நீ பண்ணதை தானே இப்ப நான் பண்றேன், ஓ அப்ப உனக்கு தெரியல இப்போ உனக்கு தெரியுதா அப்படின்னு ரியோ கத்துறாரு. ஓ அப்ப நான் நேத்து தப்பு பண்ணியிருந்தா அதே தப்பு நீங்க ஏன் பண்றீங்க, நீங்க பண்ணாம இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம அனிதா கேக்குறாங்க. அண்ட் கேக்குற எல்லாருக்கும் இது என்னடா நியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ணா தப்பு இல்லையா, அவங்களுக்கு மத்தவங்க பண்ணா தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் மத்த எல்லாருடைய ஃபேஸ் ரியாக்ஷனும் அப்ப இருக்கு. அண்ட் வெளியே போக போக அனிதா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதே கேட்காம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் இவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறத பார்த்தா என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கறதே தெரியாம அங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வெளியே போகும்போது அனிதா சொன்ன ஒரு டயலாக் அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்ல பார்க்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸையும் ஷாக் ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச தாண்டா ட்ரை பண்றேன், நீ தான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. அண்ட் உடனே ரியோ இதெல்லாம் ஓகே ஆனா இதே போல இருந்து அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அண்ட் வெளியே ரம்யா, கேபி, அனிதா இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீயே இப்படி பண்ண அப்படின்னு கேபி சண்டை போட அவங்க எல்லாருமே இது இப்படி இல்லமா இப்படி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் இதுல யாரு மேல தப்பு யாரு மேல கரெக்ட்னே புரியாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. அண்ட் வெளியே பாத்தீங்க அப்படின்னா அன்பு டீம் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அவங்க கேங் எல்லாமே வெளியே உட்காந்து அனிதாவை, அர்ச்சனா, சோம் எல்லாரும் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் வாழ்க்கையில எப்ப பொண்ணுங்களை ஏத்து பேசினாலும் அது பசங்க மேல தாண்டா தப்பா வரும் அப்படின்னு நம்ம அர்ச்சனா சொல்றாங்க. ஓகேடா இனி நான் ஊமையாவே இருந்துக்கிறேன், எப்ப பார்த்தாலும் கீச்சு கீச்சுன்னு கத்துனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த கான்வர்சேஷன் அனிதாவை கலாய்க்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அக்கா நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க அக்கா அப்படின்னு சொல்லி ரியோ வந்து அர்ச்சனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏங்கா அவங்க சொன்னா நீங்க நம்புறீங்க, நாங்க சொன்னா கேட்டா தானக்கா தெரியும், நீங்க அதை ஒத்துக்க வேணாம், சும்மா கேட்கவா
ஏதாச்சும் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரியோ எனக்கு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணவே பிடிக்கலடா, என்னால உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி இந்த முட்டை உடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம அர்ச்சனா எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வெளியே ஆஜித் பாத்தீங்க அப்படின்னா பாலா சொல்லி கொடுத்த ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு கேம் விளையாண்டுருக்காரு போல. உடனே வெளியே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படிடா அதை கையில வச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய குவெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஆஜித் வந்து கேமரா கிட்ட போய் இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு, என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் குறுக்குத்தனமான புத்தியை நான் பயன்படுத்தினதே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அண்ட் பாலா கிட்டயும் வந்து இதே டைலாக் சொன்னப்போ அவருக்கு கருக்குன்னு இருந்ததா என்னமோ தெரியல, ஆனா அங்க இருக்கிறவங்களாம் இதுதானடா கேம், நாங்க எல்லாருமே இப்படிதான் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி அவரை ஆறுதல் படுத்தும் போது ஆஜித் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வெகுளித்தனமா இருக்காருப்பா ஆஜித் அப்படிங்கிற மாதிரி சிலரும், அண்ட் எல்லாம் பண்ணிட்டு எப்படிப்பா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிலரும் தான் அந்த வீட்டுல இவங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கேபி, ரம்யா, அனிதா இவங்க எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சி இவங்களை சமாதானப்படுத்தும் போது ஆரி மட்டும் பின்னாடி இருந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் அவர் பாக்குறத பார்த்தா அவரை இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரியும், அண்ட் இவன் வேணுக்குனே தானே பண்ணா, இப்ப இதுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் டிராமா அப்படிங்கிற மாதிரி நினைச்ச மாதிரி தான் நமக்கு இருந்தது. இன்னைக்கு அன்சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஜித் பாலா சொன்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு டாஸ்க் விளையாண்டு அழுதது. அண்ட் அது மட்டும் இல்லாம ரியோ அப்படிங்கிறவங்க ஒரு அன்பு டீம்ல அனிதா நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேச வரேன் அப்படின்னு சொன்னது. ரியோ கிட்ட அனிதா ஃப்ரெண்ட்லியா பேச வராங்களா இல்ல உள்ள ஏதாவது தந்திரம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் அஜித் அழுந்தது ஓவர் டூ மாதிரி இருந்ததா இல்ல நிஜமா மனசுல இருந்து அழுந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய சினி அப்டேட்ஸை பெற பிஹைண்ட் நோட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Dr. Rajeshwari Skin Care and Hair Restoration Center. Hair growth without surgery. 25% offer. Black Thunder, Asia's #1 water theme park. Great place, great fun.